எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 10 வயசுலன்னா நம்ம பேரை பச்சை குத்தி வச்சுருக்கிறேன். நானும் வந்து பார்க்கலான்னு எனக்கும் சேலத்துலேருந்து வர முடியலைங்க. இன்னைக்கு 10 மணிக்கு நியூஸு கேட்கவும் எனக்கு மாதிரி ஆகி போய் அப்புறம் அங்கேருந்து வந்தேங்க. சாப்பிடாது கூட வந்தேன். நம்மளை பார்த்தேங்க. பார்த்துட்டு இப்போ கிளம்புறதா காலையில் போகிறதுனா எனக்கு எது தெரியலைங்க. பெற்று முடிச்ச மாரி இருக்கிறேன், பைத்தியம் முடிச்ச மாரி இருக்கிறேன். அம்மா பைத்தியம் எனக்கு அதிகம். பெற்ற தாய் மாரி இந்த அம்மா இப்போ விட்டுட்டு போனது எனக்கு வேதனையாக இருக்குது. ஒரு நாள் கூட நம்ம பேசலேன்னு, ஒரு நாள் கூட நம்ம பேசலையே அப்படின்னு வேதனையாக இருக்குது எனக்கு தான். ஒரு இழப்பை அந்த அம்மா சத்தத்தை எனக்கு ஒரு எங்கள் அம்மா சத்த மாதிரி ஒரு இழப்பாக இருக்குதுங்க. 10 வயசில் பச்சை குத்தி இருக்குதுங்க. இன்னைக்கு நேரத்தில் தான் குத்தல. 10 வயசுலேருந்து நம்மளை பிடிக்கும் எனக்கு. சேலத்துலேருந்து வந்திருக்கிறோம். பேர் தானங்க. எனக்கு எந்த படம்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா படமுமே பிடிக்கும். எல்லா படமும் எந்த படமும் குறையில. மெயினாக நான் பார்க்குறது குலவிளக்கு அதிகமாக பார்ப்பேங்க. குலவிளக்கு அவங்களோட நடிப்பு எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு அசையும் கவர்ச்சி எதுவுமே கிடையாது. ஒழுக்கம், நாணயம், நம்பிக்கை, பாசம். அவங்க பாசத்துக்கோசரம் அடிமையாகிறீங்க. அவங்க தான் விட்டு கொடுத்து போவாங்க எந்த படத்துலையுமே. 10 வயசுலேருந்தே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் காட்டில் இருக்கிறப்ப வந்து குடும்பத் தலைவன் படம் போட்டிருந்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஒரு 9 வயசு இருக்கும். குடும்பத் தலைவன் அந்த படம் வந்து டெண்டு கொட்டாய் மாரி இருக்குங்க. அந்த டெண்டு கொட்டாய்க்கு போவேன். அப்போல்லாம் 30 வயசா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தேன். மறுபடியும் அந்த படம் மாற்றுறதுக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி பார்த்துருவேன். அப்போ வந்து எனக்கு அந்த அம்மா பேர் தெரியாது. பேர் மறந்து போயிடும். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அந்த அம்மா பேர் என்னப்பா நீங்கள் பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னா, எங்கள் அப்பா நம்ம சரோஜி அப்படிம்பாங்க. அப்படியே மறுபடியும் மறந்துடுவேன். மறுபடியும் கேட்பேன். அப்படியே கேட்டு அந்த வயசுலேருந்து அந்த அம்மாவை வந்து என் மனசுக்குள்ளே அப்படியே என் ரத்தத்திலே ஊறி போன மாதிரி பதிஞ்சு போச்சுங்க எனக்கு. நம்ம அதை வந்து பேர் தானங்க வந்து வரேங்க. இதுக்காகவே அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு சொன்னால் இன்னும் காலையில் 2 டீ தாங்க சாப்பிட்டேன்னா எதுவுமே நான் சாப்பிடாத அங்கேருந்து வரேங்க. நல்லா இருக்கும் போதே அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பேசணும் அந்த அம்மாக்கிட்ட அப்படின்னு நினச்சேங்க. என்னால் பேச முடியல. எந்த இடத்துல பெங்களூரில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒண்டியே போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம எட்டிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் அப்பயே வந்து அந்த அம்மாவை பார்த்துருப்பேன். அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருந்தாங்க. அதுவும் என்னால் முடியாது போச்சு. எனக்கு எல்லாமே ஒரு இழப்புங்க. எங்கள் அம்மா செத்த மாரி எனக்கு ஒரு இழப்பாகி போச்சுங்க. அது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.